அன்பு நண்பர்களே, நம்ம கடந்த சில வீடியோக்களில் இறைவனோட நமக்குள்ள தொடர்பு, இறைவனுக்கு நம்ம எப்படி நன்றி உணர்வோடு வாழணும் அப்படின்ற சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஒரு சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மனிதனுடைய உணர்வுகள் சம்மந்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் முஸ்லீமாக இருங்க, இந்துவாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, யாராக வேணால் இருந்தாலும், ஆனால் நமக்குள்ள சில உள்ளுணர்வுகள் சேம். நம்மளுடைய மனித இயல்பு அப்படின்ற அடிப்படையில் இறைவன் நம்ம எல்லாருக்குமே சில உள்ளுணர்வுகளை சேமாக தான் வச்சு படைச்சிருக்கான். சரியா? அதாவது இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நான் 4 விதமான இன்ஸ்டிங்க்ட் இருக்குது மனிதனுக்கு. அந்த 4 விதமான இன்ஸ்டிங்க்ட் தான் மனிதனுடைய வாழ்க்கையை இயக்கிட்டு இருக்குது. அந்த 4 விதமான உள்ளுணர்வுகள் சேர்ந்தால் தான் அது மனிதன்ற அடிப்படையில் வரும். அதுதான் மனிதர்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். சில இன்ஸ்டிங்க்ட் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சேமாக இருக்கும். சில விஷயம் மனிதர்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த 4 விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட், ஆர்கானிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தேவைகளில் முக்கியமான தேவையே உடல் ரீதியான தேவை அப்படின்னா பசி வரும், தாகம் வரும், அதுக்கப்புறம் ஓய்வு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கழிவு வெளியேற்றம், இதெல்லாம் ஆர்கானிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அது இல்லைன்னா நம்ம இறந்துருவோம். ஸோ அதுதான் மனிதனை இயக்கக்கூடிய முதல் அத்தியாவசியமான ஒரு இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு. இது மனிதர்களுக்கு மாதிரியே மற்ற எல்லா விலங்குகளுக்குமே இருக்குது. ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், அதுக்கு பசி எடுக்கும், அதுக்கு தாகம் வரும், அதுக்கு ஓய்வு தேவைப்படும், அதுக்கப்புறம் அதோடைய கழிவு வெளியேற்றம். ஸோ இது அடிப்படையான ஒரு உள்ளுணர்வு. அடுத்த உள்ளுணர்வு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்வாங்க. நம்ம இது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் கொஞ்சம் வேறுபடும். அதுவுமே மிருகமும் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னுடைய இருப்பிடத்தை பாதுகாத்துக்கிறதுக்கும் சில விஷயங்கள் செய்யும். ஆனால் மனிதன் அதிலிருந்து கொஞ்சம் மேலே போய் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய உடைமைகளை பாதுகாக்கிறதோடு சேர்த்து அது அடுத்த கட்டம் போகணும், அடுத்த கட்டம் நகரணும், வளர்ச்சி, முன்னேற்றம், அதுக்கப்புறம் செல்ஃப் எஸ்டீம், அதுக்கப்புறம் ரெக்கக்னைசேஷன், அப்புறம் ஐடென்டிட்டி, இது எல்லாம் சேர்ந்ததுனால தான் மனிதன் ஓடுறான். அப்படி தானே? அப்படி இல்லைனா வெறும் பசியோட தாகத்தை மட்டும் தீர்ந்துட்டாலே மனிதன் அதுக்கப்புறம் போக மாட்டால, அதை நோக்கி நகர மாட்டால, அடுத்த விஷயத்தை நோக்கி. அப்போ அந்த இன்ஸ்டிங்க்ட் தான் மனிதனை ஒரு வளர்ச்சி. இப்போ நான் ஒரு கம்பெனி, மிசாஜ் அப்படின்ற ஒரு கம்பெனியை இயக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய தேவைகள் அப்படின்னு தாண்டி ஒரு இடத்துல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த கடைகள் திறக்கணும், வேறு நாடுகளில் போய் கடை திறக்கணும், வேறு ஊரில் போய் திறக்கணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்மளை நிரூபிச்சிக்கிறதுக்கும் தன்னுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி வளர்ச்சி, முன்னேற்றம், இன்னொருத்தோட நான் அதிகமாக வளரணும், அவரோட நான் அதிகமாக வளரணும், இவரோட நான் அதிகமாக வளரணும், என்னை நான் இந்த இடத்துல நான் முதன்மைப்படுத்தி காமிக்கணும், என் சொந்த பந்தங்களில் நான் முக்கியமாக நல்லா இருக்கணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு கட்டணும், கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணும், அவரோட என் கல்யாணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த 2வது இன்ஸ்டிங்க்டில் வரும். அதாவது சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற இன்ஸ்டிங்க்டில் வரும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ரியேஷன் இன்ஸ்டிங்க்ட். அதாவது இந்த பால் உணர்வு அப்படின்ற எதிர்பாலினம் மேலே நமக்கு வரக்கூடிய ஈர்ப்பு, அதுக்கப்புறம் அன்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் ரீதியான தேவைகள், அது சம்மந்தமான தேவைகள், அப்புறம் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே ப்ரோக்ரியேஷன் இன்ஸ்டிங்க்ட். ஸோ இந்த இன்ஸ்டிங்க்ட் தான் இருக்கிறதுனால தான் மனிதன் திருமணம்ன்ற ஒரு விஷயத்தை செய்கிறான், அப்புறம் குழந்தைகள் பெற்றெடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ தன்னுடைய உடல் ரீதியான தேவைகளை, ஆசைகளை ஒரு மனைவியின் மூலமாக, கணவன் மூலமாக பூர்த்தி செய்கிறதா இருக்கட்டும். இது எல்லாமே இந்த உள்ளுணர்வு, இந்த பாலினம் சார்ந்த அந்த ப்ரோக்ரியேஷன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது மூலமாக தான் நடக்குது. இது இல்லை அப்படின்னா, இது சரியான முறையில் பூர்த்தி செய்யலை அப்படின்னா, இப்போ அதாவது அந்த ஆர்கானிக் நீட்ஸ், இந்த பயாலஜிக்கல் நீட்ஸ் இல்லைனா மனிதன் இறந்துருவான். ஆனால் இந்த நீடு பூர்த்தி ஆகலைன்னா மனிதன் இறக்க மாட்டான். ஆனால் ஒரு விதமான குழப்பமான மனநிலையில், ஒரு விதமான விரக்தியான மனநிலையில், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமை கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த உள்ளுணர்வு சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படலை அப்படின்னா. ஸோ 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெவரல் இன்ஸ்டிங்க்ட். அதாவது அடிப்பணியக்கூடிய ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு மேலே இருக்கக்கூடிய சக்திக்கு, நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு, நம்ம மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. ஆனால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு அடிப்பணியணும். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் ஈர்ப்பு விதின்னு சொல்கிறாங்க, சில பேர் வேற என்ன சிலைகளை வணங்குறதா இருக்கட்டும்,
சரியா? நிறைய கடவுளுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு மேலே உள்ள கடவுளுக்கும் மேலே உள்ள ஒரு சக்திக்கும் நம்ம அடிப்பணிஞ்சு நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனுடைய உள்ளுணர்வு சார்ந்தது. அறிவுலேருந்து யோசிச்சேன்னா அதுக்கு தேவையே இல்லைல்ல. நம்ம அறிவுலேருந்து யோசிச்சா என்னை படைச்ச இறைவனை நான் பார்க்கவே இல்லை, நான் படைச்ச இறைவனை இது வரைக்கும் நான் கேள்விக்கு அவனோட சத்தத்தை நான் கேட்கல, அது பார்க்காத விஷயத்த கேட்காத விஷயத்த மனிதன் நம்பவே மாட்டான் பொதுவாக. அப்போ அதையும் மீறி இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து ஏதோ ஒரு இறை வழிபாடில் ஏதோ ஒரு இறைவன் மேலே உள்ள நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த உள்ளுணர்வுலேருந்து வர்றதுனால தான், அது இயற்கை தன்மையில் அது உள்ளுணர்வோடு இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் நடக்குது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த 4 உணர்வுகளும் மனிதனுக்கு அடிப்படையாக இறைவன் உள்ள அமைச்சு தான் இறைவன் மனிதனை படைச்சிருக்கிறான். இந்த 4 உள்ளுணர்வுகளையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இந்த 4 உள்ளுணர்வுகளையும் எப்படி வந்து சரியான முறையில், ஏன்னா பசின்னு மனிதன் எல்லா மனிதனுக்குமே தேவை இருக்கும், ஆனால் அந்த பசியை எப்படி பூர்த்தி செய்கிறான், சரியான முறையில் சம்பாதிச்சு சரியான முறையில் சாப்பிட்டான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு நன்மையாக மாறிடுது. ஆனால் அதுவே அவன் திருடியோ இல்லை மோசடி செஞ்சோ சாப்பிட்டானா அதுவே அவனுக்கு பாவமாக மாறிடுது. அதே மாதிரி தான் அவனுடைய அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்டில் அடுத்தடுத்து வளரணும், முன்னேறணும், சொத்து பத்து சேர்க்கணும், அதை சரியான முறையில் நியாயமான முறையில் இறைவனுக்கு காமிச்ச இறைவனுடைய கட்டளையின்படி செஞ்சான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு நன்மையாக மாறிடுது, வளர்ச்சியாக மாறிடுது. அது இல்லாமல் அவன் வந்து போட்டியின் அடிப்படையில், பொறாமையின் அடிப்படையில், இல்லைன்னா பேராசையின் அடிப்படையில் எந்த வகையில் அது சம்பாதிச்சாலும் போதும், எந்த வகையிலையாவது அந்த நான் வீடு வாங்கிடணும், எந்த வகையிலையாவது என்னுடைய சொத்து பத்துக்களை சேர்த்துடணும், எந்த வகையிலையாவது என்னுடைய தலைமுறைக்கே நான் சேர்த்து வச்சுட்டு போயிடணும் அப்படின்னா அது அவனுக்கு பாவமாக மாறிடுது, அதுவே அவனுக்கு கேடாகவும் மாறிடுது. ஸோ அதே மாதிரி தான் அவனுடைய இந்த ப்ரோக்ரியேஷன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ற உணர்வை சரியான முறையில் திருமணன்ற ஒரு முறையில் மனைவியின் மூலமாகவோ கணவன் மூலமாகவோ அந்த உள்ளுணர்வுக்கான ஒரு தீர்வு, அந்த உள்ளுணர்வுக்கான ஒரு தீனி கிடைக்கும் போது அது நியாயமான முறையில் வந்துடுது. அதுக்கு மாற்றமான முறையில் தவறான வழிகட்ட முறையில்லாத ஒரு விஷயத்தின் மூலமாக நடக்கும்போது சமூகத்தில் கேடுகளும் ஒழுக்கக்கேடுகளும் மானக்கேடான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருது. அது சமூகத்துடைய ஸ்ட்ரக்சரே உடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ரெவரல் இன்ஸ்டிங் அடிப்பணியக்கூடிய உள்ளுணர்வை நம்ம சரியான முறையில் கூர்தீட்டி யார் என்னுடைய இறைவன், அந்த இறைவனுக்கு நான் எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம சரியான இறைவனை, ஏன்னா நம்ம ஒரு நாத்திகம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட பேசுறவங்க கூட, இறைவனை மறுக்கிறவங்க கூட அவனுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சிரமம் வரும்போது எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்காது, என்னை காப்பாற்றிடாதா அப்படின்ற மாதிரி தான் அவனுடைய உள்ளுணர்வு, அவனுடைய எண்ணம் வரும். ஏன்னா அது உள்ளுணர்வுக்குள்ளே உள்ளது. அப்போது அது பிறழ்வு. நாத்திகம் அப்படின்றது வந்து இறைவனை மறுக்கிற சிந்தனைன்றது தன்னுடைய இயற்கைக்கு மாற்றமான, இயல்புக்கு மாற்றமான ஒரு பிறழ்வான மனநிலை. அப்போது அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லைனா வந்து அது ஒரு சிரமத்தை சந்திக்கும் போதோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை தேடக்கூடிய, இறைவனை நாடக்கூடிய உள்ளுணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ரெவரல் இன்ஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் மனிதனுடைய உள்ளுணர்வுக்குள்ளே இருக்கிறதுனால தான் எல்லா மனிதர்களுமே வந்து ஒரு விதமான இறை சிந்தனையிலையும் இறைவனை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அதை சரியான முறையில் யார் அந்த இறைவன் எதுக்காக என்னை படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான இறைவனை தேர்ந்தெடுத்து சரியான இறைவனை வணங்கினா அது நன்மையாக மாறிடுது. அதுதான் அவனுடைய வாழ்க்கைக்கான அடிப்படையாக மாறிடுது. அதுக்கு மாற்றமாக ஒன்று இறைவனை மறுத்தாலோ இல்லை இறைவன் அல்லாத வேற ஒரு விஷயத்தை இறைவன் நினச்சி வணங்கினாலோ அது அவனுக்கு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றமான விஷயமா மாறிடுது. ஸோ இந்த வகையில் இறைவன் நமக்கு கொடுத்த உள்ளுணர்வுகளை சரியான முறையில் கூர்தீட்டி சரியான முறையில் முறைப்படுத்தி அவனுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெற்றி அடைந்த வாழ்க்கையை வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இறைவன் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.